மைதா மாவே இல்லாமல் கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஈஸியாக வீட்லேயே பீஸா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணலாங்க. இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? நான் ஒரு பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். ஹனி இல்லைனா சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகிடும். 1 கப் கோதுமை மாவில் அந்த ஈஸ்ட் சனியும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு லூஸாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தடவி அதுக்கு மேலே எண்ணெயும் தடவி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா சூப்பராக புளிச்சிருக்கும் இந்த மாவு. ஸோ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காவும் இல்லாமல் தின்னா இல்லாமல் ஒரே ஈக்குவலாக இருக்கணும். ஈவனாக அந்த மாவை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே பீஸா சாஸ் அப்படி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்கலாம். வெங்காயம், குடமிளகா, பன்னீர், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் தக்காளி. நான் இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ண சீஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட்டு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஓடிஜியில் ஒரு 90 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான பீஸா